தமிழ்ச்செல்வியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சேதுவே தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாளை கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா, என் கல்யாணத்தை பத்தி பெரியப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, பேசுனியா? என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்ப ஆர்வத்தோட கேட்க, உடனே இங்க ஈஸ்வரியோ, டேய் பேசுனண்டா, ஆனா எனக்குன்னு ஒரு மாமியார் வாச்சிருக்கேன் இந்த வீட்டில், அதான் உன் அப்பத்தா அது என்ன தெரியுமா சொல்லுச்சு, இப்போதான் போஸுக்கு அந்த மலரை விட்டு பிரிஞ்சிருக்கான், அதுக்குள்ள எதுக்காக இன்னொரு கல்யாணம்னு. ஆனா நான் விடலையே, என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு நான் அடிச்சு பேசினேன். பெரியப்பாவும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அப்புறம் ஒண்ணுடா, அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் ஒதுங்கி போயிடாத. வத்தலோ சொத்தலோ அதை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அத்தனை சொத்துக்கும் நீ தான் அதிபதி. ஒரே பொண்ணு வேற, நான் சொல்றது நீ மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டோ ஈஸ்வரி சொல்ல, அம்மா அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேம்மா, எனக்கு பெரியப்பாவோட சம்மதத்தை மட்டும் வாங்கி கொடு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டோ ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க ராஜாங்கம் தன்னோட ரூமை விட்டு வெளியே வர, அங்க வந்த ஈஸ்வரியோ, மாமா நான் காலையில உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, இந்த மாதிரி என் பையனுக்கு அந்த எம்எல்ஏவோட பொண்ணை கேட்டு பார்க்கலாம்னு நீங்கள் முடிவு கூட சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, எல்லாம் யோசிச்சேன் ஈஸ்வரி, ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, உடனே அங்கே இருந்த அத்தாச்சியோ, அண்ணே நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு என்னமோ அந்த போஸுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஏற்கனவே போஸு ஊதாரியா அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட குடும்பம் நடத்த கூட வக்கு இல்லாமல் இப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும். நம்ம வீட்டு வேலைக்காரி அந்த மலரே இவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டா. ஆனால் இவனுக்கு போய் எப்படி எம்எல்ஏ பொண்ணை போய் பொண்ணு கேட்க முடியும்? நாளைக்கே அந்த பொண்ணை இவன் ஒழுங்காக வச்சுக்கிட்டு வாழலைன்னா எம்எல்ஏவும் சரி கட்சிலையும் சரி உங்கள் பேர் தான் கெட்டு போகணே. நான் சொல்லிட்டேன் அம்பிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரியோ, அத்தாச்சி என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா உங்களுக்கு பிடிக்காதே மாமா, நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோ இங்கே ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து கேட்க, அம்மா நீ என்னம்மா சொல்கிற, போஸுக்கும் அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கும் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவை பார்த்து ராஜாங்கம் கேட்டதும், இங்கே பாரியா சேது, இப்போதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது எல்லாரையும் போஸையும் பிரித்து விட்டு, அதனால இப்போ தானே போஸும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், அவன் நல்லபடியாக திருந்திருந்தா கூடி சீக்கிரமாகவே இந்த வீட்டில் இருந்தானா மலர் கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. அதனால அவசரப்பட வேண்டாமோன்னு இந்த பெரிய மனுஷியா இருந்து நான் என்னோட முடிவை சொல்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்து இரியா, அப்புறம் கூட பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலனா வேணும்னா அந்த போஸுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். காலையில் கூட பார்த்தல மலரோட முகமே சரியில்லை, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் அவன் மேலே இருக்க கோவத்தினால தான் அவளும் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டா. காலையில் கல்யாணம்னு சொன்னதும் அவள் முகமே சரியில்லாமல் இங்கேருந்து ஓடி போயிட்டா. அவளை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, மலருக்காகவாவது நாம் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் அப்பத்தா சொல்ல, அப்புறம் என்ன ஈஸ்வரி, அம்மாவே தன்னோட முடிவை சொல்லிட்டாங்க, அவங்க இந்த வீட்டு பெரிய மனுஷியாக இருந்து நல்ல முடிவை தான் சொல்லியிருக்காங்க. அதனால நீ என்ன பண்ணு, போஸு இங்கே தானே இருக்க போகிறான், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், சில மாசங்கள் இருக்கட்டும், அப்படி இருந்து மலரை பிடிக்காம போயிடுச்சுன்னா வேணா நாம போஸுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுவோம், அது வரைக்கும் கல்யாண பேச்ச பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸுக்கு எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை சொல்லிடுறாரு. ராஜாங்கம் இந்த மாதிரி முடிவை சொல்லிட்டதுனால ரொம்ப கோபத்தோட நேரா ரூமுக்கு வந்த ஈஸ்வரி போஸுக்கிட்ட சொல்ல, போமா, இதே தான் பெரியப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது, என் வாழ்க்கை நாசமாக்குறதே வேலையை போச்சு, அன்னைக்கே எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணமாக இருந்தது, கேவலம் அந்த மலரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, இப்போ பாரு இந்த கல்யாணமும் வேண்டான்னு சொல்றாரு, நானும் அவ கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வன் மட்டும் அவரை கனவுல கூட நினைச்சு பார்க்க வேண்டான்னு சொல்லு, எனக்கும் அந்த வேலைக்காரிக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு போஸு இங்கே ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த சாவித்திரி கிட்ட தாமரை இருந்துக்கிட்டு, அம்மா நல்ல வேலைம்மா, அந்த போஸுக்கு மட்டும் எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ,
அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்ப இருக்கும்போதே அவனை கையில பிடிக்க முடியல, இன்னும் பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, ஈஸ்வரி அத்தையையும் அந்த சித்ராவையும் சுத்தமா கையில பிடிக்க முடியாது அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ தாமரை, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தாண்டி நானும் இந்த கல்யாணத்தை எப்படியோ உள்ள புகுந்து நிப்பாட்ட வச்சுட்டேன். எப்படி என்னோட ஐடியா? அம்மா நீ பண்றதெல்லாம் சூப்பர் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் ரூம்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர அங்க வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்த அப்பத்தா வசந்தியை பார்த்துட்டு, அடியே வசந்தி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வசந்தியோ நேரா எங்க அப்பத்தா கிட்ட வராங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏண்டி என்னடி திடீர்னு இந்த வீட்டு பக்கம் வந்திருக்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா விசேஷம்தான், தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவள் காலையிலே நான் ஃபோன் பண்ணப்ப வேலைக்கு போயிருக்கிறதா தனம் என்கிட்ட சொன்னான். சரி நேரில் பார்த்தாவது வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், இன்னொரு வந்திருப்பாம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசந்தி அங்கேருந்து கிளம்ப உடனே அங்கே தனம் வராங்க. தனம் வந்ததும் இங்கே அப்பத்தா தனத்துக்கிட்ட கேட்க, அம்மாச்சி அக்காவுக்கு பிறந்த நாள் தான், எவ்வளவோ சொன்னேன் வேலைக்கு போகாதேன்னு, என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இங்கே இருந்தா அவர் எனக்கு போன வருஷம் கொண்டாடின பிறந்த நாள் தான் ஞாபகம் வருது. இப்போ பாரு எப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு காலேஜுக்கு போனா கூட மனசு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. நான் சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல, என்னடி சொல்ற, இதை என்கிட்ட நேத்தே சொல்லியிருந்தா இன்னொரு அவளோட பிறந்த நாளை எப்படி விசேஷமா கொண்டாடி இருக்கலாம். சரி சரி, இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தமிழ்ச்செல்வி வந்தா நேரா இங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியையும் தனத்தையும் அனுப்பி வச்சுட்டு இங்க அப்பத்தா நேரா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, ஏயா ராஜாங்கம், இந்த அம்மா கேக்குறேன், எனக்காக ஒரு உதவி பண்ணியா? சொல்லுமா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவனா? ஏயா இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாளா? போன வருஷம் பிறந்த நாளெல்லாம் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து கொண்டாடுனாங்க. ஆனா இப்போ சேது எனக்கு என்ன வந்ததுன்னு அவன் பாட்டுக்குன்னு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நான் தமிழ்ச்செல்வியோட பிறந்தனால இந்த வீட்டில் விசேஷமா கொண்டாடலான்னு ஆசைப்படுறையா, எனக்காக சரின்னு மட்டும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜாங்கத்துக்கிட்ட கேட்க, ராஜாங்கமோ யோசிச்சு பார்த்துட்டு, சரிம்மா ஏதோ நீ சொல்றதுனால உனக்காக சம்மதிக்கிறேன், ஆனா இந்த பிறந்த நாள்ல நான் இங்கே பங்கேற்றுக்க மாட்டேன், அம்பிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, சரியா நீ எனக்கு சம்மதம் சொன்னதே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா பிறந்த நாளுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வசந்தி வீட்டுல இருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு கண் கலங்குறாங்க. ஏய், உன் மனசுல எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. மாப்பிள்ள கண்டிப்பா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாரு, நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னாலும், ஆனா தமிழ்ச்செல்வியோ, இல்லம்மா, இத்தனை காலம் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடலனாலும் நான் இம்புட்டு கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனா இப்போ அவர் என் கூட இருந்தும் என்ன ஒரு வாழ்த்து கூட சொல்லாம அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு போறதை பார்க்கும்போது தாமா மனசே ரெண்டா ஒடிஞ்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மலர் வேக வேகமா இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி வராங்க. வந்த மலரை பார்த்ததும், வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட, ஏ மலரு சீக்கிரமா அங்க வீட்டுக்கு வா, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, யாருக்கா? வேற யாரு, அப்பத்தா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து வேக வேகமாக போக உடனே தனமும், அக்கா இதுல இருந்தே உனக்கு தெரியலையா, கண்டிப்பாக மாமா தான் உனக்கு கேக்கு வெட்டுவாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை கூப்பிட்டு இருக்காரு, வாக்கா போகலாம், நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காத, முதல்ல உன்னோட ஈகோவை தூக்கி போட்டுட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு தனம் தன்னோட அக்காவையும் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா இங்க வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள வந்ததும் இங்க தமிழ்ச்செல்விய, அப்பத்தா நீ நல்லபடியா சந்தோஷமா உன் புருஷன் கூட சீக்கிரமா சேர்ந்து இந்த வீட்டில் மறுபடியும் சின்ன மருமகளா வீட்டுக்குள்ள வரணும் தமிழ், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நடக்கிற கூத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா வேக வேகமா ஈஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க, இங்க என் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னா யாருமே வேண்டா வெறுப்புக்குன்னு பண்ணிட்டு இப்போ என் மாமியார்காரி என்னடானா அந்த தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் ஒன்று கொண்டாடுறது தான் கேடா
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட வேக வேகமா கீழே வந்த ஈஸ்வரி அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அப்படியே கோபத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க வந்த சாவித்திரியோ, அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இவளதான் சேது வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கான்ல. இந்த வீட்டை விட்டு ஒட்டு மொத்தமா ஒதுக்கி வச்சிருக்கும் போது என்னமோ வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பிறந்த நாள் ஒன்று கொண்டாடிட்டு இருக்க. இவளுக்கு பிறந்த நாள் தான் ஒன்று கேடா? பேசாம உன் வேலையை பாருமா. ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் சாவித்திரி, உன் வேலையை மட்டும் பாரு. தமிழ்ச்செல்வி எப்பவும் இந்த வீட்டு சின்ன மருமக தான். சேதுவை விட்டு இன்னும் முழுசா பிரியல. கண்டிப்பா 2 பேரும் ஒன்றும் சேருவாங்க. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரிய நல்லா வெளுத்து வாங்கின அப்பத்தான் தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் நீ கேக்கு வெட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி கேக்கு வெட்டுறதுக்காக கத்திய தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா நின்றுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வேக வேகமா கேக்கு கிட்ட வந்து அந்த கேக்கை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அந்த கேக்கு நேரா அந்த நேரம் சேது வீட்டுக்குள்ள வர சேதுவோட காலு கிட்ட போய் விழுந்துடுது. உடனே இங்க தமிழ்ச்செல்வியோ அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் அம்மாச்சி நான் இந்த கேக்கெல்லாம் வேண்டாம், இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். என் பேச்சை எங்க கேட்டீங்க? இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தான் என்னை பிடிக்கலல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னோட பிறந்தநாளை இந்த இந்த வீட்டில் வச்சு கொண்டாடணும்? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி அங்கேருந்து நகர்ந்து போக, உடனே அங்கே தனமும், அக்கா நீ இங்கேருந்து போக வேண்டாம், கொஞ்ச நேரம் இரு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தனம் வேக வேகமாக சேதுவோட கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா பார்த்தீங்களா மாமா, அக்காவை எத்தனை பேர் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்க. எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் அவளோட பிறந்தநாளை நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினது கிடையாது. ஆனாலும் அவள் சந்தோஷமாக தான் இருந்தா. போன வருஷம் நீங்கள் கேக்கு வெட்டி அவளோட பிறந்தநாளை கொண்டாடும் போது அவள் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. இப்போ வரைக்கும் அதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. நீங்கள் அவளுக்கு கேக்கெல்லாம் வெட்டி விருந்தெல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்த வேண்டாமாமா. அவகிட்ட போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு தடவை நீங்கள் சொன்னா அதுவே சந்தோஷம் சொன்ன தனோ சேதுவோட கையை பிடிச்சிக்கிட்டு கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. தனோ இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நேரம் இரு, இதோ வந்துடுறேன், உன் அக்காவை இங்கேருந்து போக வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வேக வேகமாக போய் ஒரு ஷாப்பில் கேக்கையும் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்த சேது கேக்கோட வரதை பார்த்ததும் அங்கே இருந்த அப்பத்தா மோகனான்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சேது கேக்கு வாங்கிட்டு வரதை பார்த்த ஈஸ்வரியோ, என்ன சேது, எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் பிடிக்கலன்னு கேக்கை தூக்கி போட்டா நீ என்னமோ அவளுக்கு கேக்கு வெட்டணும்னு சொல்லி கேக்கு வாங்கிட்டு வந்திருக்க. என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அவள் பண்ண துரோகத்தெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆனாலும் இங்கே சேது எதையுமே காதில் வாங்கிக்காம கேக்கையும் அங்கே பிரித்து வைக்கிறாரு. என்ன சேது, நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்குன்னு கேக்கு வெட்ட சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேக வேகமாக வந்து அந்த கேக்கை பிடுங்க பார்க்க, உடனே சேதுவோ, இங்கே பாருங்க சித்தி, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வந்தது? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் உங்கள் பையன் போஸ் தப்பு பண்ணலையா, இல்லை நீங்கள் தான் தப்பு பண்ணலையா? சொல்லப்போனால் என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தவங்க தானே நீங்களே இந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்கும்போது தமிழ்ச்செல்வி இந்த கேக்கை வெட்டி சந்தோஷப்படுறதுல தப்பே கிடையாது. தமிழ் என்ன அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, இங்க வா இந்த கேக்கை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேது சொல்ல, உடனே பக்கத்தில் இருந்த மலரோ, ஏய் தமிழ் பூ, அதான் மாமா கூப்பிடுறாருல, சந்தோஷமாக போய் கேட்க வெட்டு, அவங்க கிடக்குறாங்க, அவங்களையெல்லாம் நீ மனசில் நினச்சி கஷ்டப்பட்டுக்காத அப்படின்னு மலர் சொல்ல, நேராக தமிழ்ச்செல்வியோ சேதுக்கிட்ட போய் நிற்க, இந்தா இந்த கேக்கை வெட்டு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சேது சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. தமிழ்ச்செல்வி கேக்கு வெட்ட அங்கே இருந்த அப்பத்தா மோகனா மலரு தனம் வசந்தின்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சாவித்ரி சித்ரா தாமரன்னு எல்லாருமே பயங்கர கோபத்துல அங்கே நின்று கடுகடுன்னு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, நீ இவ்வளவு சொல்லியும் சேது என்னடானா தான் பொண்டாட்டிக்கு அப்படியே கேக்கு வெட்டி அப்படியே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டில் நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க, ஏய் அவன் எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டியை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டுன்னு ஆடுறான்னு நானும் பார்த்துட்றேன்.